வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, ஸ்டாலின் கொடைக்கானலுக்கு பயணம். அதாவது சம்மர் வெக்கேஷன், கோடை காலமாக, அதனால் அது விடுமுறையாக போகிறார் கொடைக்கானலுக்கு. இந்த பக்கம் வந்துக்கிட்டு பையன் துபாய்க்கு போயிட்டார். இவர் போனால் ஆச்சம் பரவாயில்ல, ஏப்ரல் வெயில், மே மாதம் வெயில், அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. அதனால் எல்லாருமே கொடைக்கானல் ஊட்டி போகிறாங்க. அதனால் இவர் குளிருக்காக கொடைக்கானல் போகிறார். ஆனால் பையன் துபாய்க்கு போகிறார். துபாயில் பார்த்திங்கன்னா வெயில், அது பாலைவனம், டெசர்ட். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரி எல்லாம் தாண்டும். ஏசியில், காரில் ஏசி இருக்கணும், வீட்டில் ஏசி இருக்கணும், ஆஃபீஸில் ஏசி இருக்கணும். இந்த வெளியில் ரோட்டில் நடமாட முடியாது பகலில். அதனால் சம்மர் வெக்கேஷனுக்கு யாருமே துபாய்க்கு போக மாட்டாங்க, கோடை விடுமுறைக்கு. அங்கே கோடை மோசமாக இருக்கும். அவர் உதயநிதி அப்படியே துபாய்க்கு இவர் போகிறதும் இல்லாமல் அவங்க அப்பாவையும் பொண்ணையும் வர சேர்த்து இழுத்துட்டு போயிட்டார். பாவம், அவங்கெல்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க. அவங்கள திருப்பி அனுப்பிட்டாலும் அவர் இங்கே துபாயில் ஏதோ அவருக்கு வேலை இருக்குது. நம்ம சார்லஸ் மார்ட்டின் சொன்னபடி ஏதோ 4 கேர்ள் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அதுக்காக போயிருக்கார். ஆனால் இவர் இங்கே கொடைக்கானலுக்கு வந்துட்டார். கொடைக்கானலுக்கு வந்த உடனே அப்படியே இவங்க செய்தியாளர்கள்லாம் வர்றாங்க. செய்தியாளர்கள் அந்த சார் எப்படி ஜெயிப்பீங்களான்னா அப்படியே கையை தூக்கி காமிக்கிறார். இந்த வீடியோ பாருங்களேன். அப்படியே கையை தூக்கி காமிக்கிறார், ஜெயிப்போங்கிற மாதிரி. எப்படி தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல, எப்படி சுற்றி சொல்கிறாருன்னு தெரியல. கையை உயர்த்துறாரு. எப்படின்னா உளவு பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. உளவு பிரிவு என்ன சொல்லிட்டான், ஊற்றிடுச்சுட்டான். இவர் பெருவரில் தூக்குற மாதிரி அவன் பெருவரில் கவுத்திட்டான். காலி சார்ட்டான். டெபாசிட் ஏஜென்ட் தருமானு கேட்டிருக்காரு, எத்தனை தொகுதியில், அது சொல்ல முடியாது சார்ட்டான். அதனால் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது கட்சிக்காரன் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், எவ்வளோப்பா கள்ள ஓட்டு போட்டேன். ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் 10,000 போட்டேன், 20,000 போட்டேன். அதனால் இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு, வீட்டில் நம்ம தான் ஜெயிப்போம். எனக்கு கேட்குறவங்க பூரா ஊசி விசிலுக்கு போட்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம தான் ஜெயிப்போங்கிறீங்களேன்னு வீட்டில் சொல்லியிருக்கான். ஓட்டு போடாதவன் தான் இப்போ நம்ம கணக்கு. கள்ள ஓட்டு போட்டானே, கள்ள ஓட்டு போட்டது மாயி தானே, இல்லாதது தானே. அதனால் போட்டவன் இப்போ தான் சொல்கிறான் விசில்னு. நம்ம போடாத இதெல்லாம் கணக்குலாம் சேர்த்தோன்னா நம்ம தான் ஜெயிப்போம்னு இருக்கார் வீட்டில். அந்த தைரியத்தில் கள்ள ஓட்டு அதிகம் போட்டுட்டோங்கிற தைரியத்தில் தான் அப்படி கையை தூக்கி காட்டிட்டு போகிறார். இருந்தாலும் ரொம்ப தைரியம் அவர். ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவான், இவரை ரஜினிகாந்தை பார்த்து, ஒரு கண்ணாடியை போட்டுருப்பார், ஓட்ட கண்ணாடியை. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா, இந்த எப்படி தான் தைரியமாக பேசுகிறியோம்மா. அது மாதிரி எப்படி தான் தைரியமாக பேசுகிறாருன்னு தெரியல. சரி, கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் கணக்கு கொடுக்கும்போது என்கிட்ட 10,000 தான் இருக்குன்னு கொடுத்துட்டாரு. கையிருப்பு 10,000. எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட 10,000ன்னு சொல்லிவிட்டு கொடைக்கானலுக்கு எதிர்வா எப்படி எங்கேருந்து பணம் வாங்கினார்? ஒருவேளை ரெஜெயண்ட்டில் அவருடைய பேரன் இன்பநிதி, அவரை தானே இப்போ மாற்றிட்டாங்க. இன்பன் உதயநிதி அவரை தானே இப்போ அந்த ரெஜெயண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. எம்டி அவர் தான். அவர்கிட்ட ஒருவேளை ஒரு 10,000 கைமாற்று, 20,000 கைமாற்று வாங்கியிருப்பாரான்னு தெரியல. இல்லை, எல்லாமே அரசாங்க தலையில் தானே கட்டுவாங்க இவங்க போகிறதெல்லாம். ராஜபரம்பரை இல்லை, எல்லாமே அரச இதில் தான் கட்டுவாங்க. அதனால் அரசாங்கத்தில் மொய் எழுதிட்டாரா, இல்லை இன்பநிதியிட்டேருந்து ஒரு 20,000 30,000 கடன் வாங்கியிருக்காரான்னு தெரியலை. அடுத்த எலெக்ஷனில் தெரியும், அஃபிடவிட்டில் சொல்லுவார், எலெக்ஷன் அஃபிடவிட்டில். அதனால் ஜாலியாக போய் அங்கே போய் படுக்க போயிட்டார். இது தானே கடைசி முதலமைச்சராக இருக்கிறது. அதனால் அனுபவிச்சுக்குவோம், ஒரு வாரத்துக்குன்னு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் அங்கே பார்த்திங்கன்னா தாவேகா சைடில் பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். மே 7 வியாழக்கிழமை அல்லது மே 8 வெள்ளிக்கிழமை அப்படின்னு இதில் வந்துச்சு சமூக வலைதளங்கள். யார் யார் மந்திரின்னு லிஸ்ட்டே வந்துருச்சு. ஒரு 20 பேருக்கு மேலே லிஸ்ட்டு போட்டாங்க. இவங்க இந்த மந்திரி, நம்ம புசி ஆனந்துக்கு போக்குவரத்து துறை அப்படின்ட்டாங்க, நிர்மல்குமாருக்கு பிற்பட்டோர் நலத்துறை அப்படின்ட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு. இவருக்கு நம்ம ஆதவர்ஜுனுக்கு செய்தி இதெல்லாம் செய்தித்துறை அப்படின்னு வந்துருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்களுக்கு என்னடானா அவ்வளோ தைரியம், உறுதியாக ஜெயிச்சிருவோன்னு.
அதனால் அவங்க இந்த பக்கம் போட்டாங்க. அப்புறம் அவங்கள கேட்குறாங்க, ஆதவர்ஜன் என்ன நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மந்திரி அவரைங்கன்னு. இல்லை திமுககாரன் தான் போட்டு விட்டாங்க, திமுககாரனே போட்டு விட்டேன். ஏன்னா இப்போ எப்படி நடக்குதுன்னா எல்லாத்திட்டையும் கேட்டோம், இவங்கெல்லாம் திமுக தலைவர்கள்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வராங்க. என்னங்க எப்படின்னா உறுதியாக ஜெயிச்சிடும். ஆனால் ஸ்டாலின்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், தலைவரே நடந்த விஷயம் இதுதான், எம்ஜிஆருக்கு என்ன அலை இருந்ததோ அதை அந்த அளவுக்கு அதை விட அதிகம்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இந்த பையனுக்கு இருக்குது, எப்படி வந்ததுன்னு தெரியல. அதனால் பெரிய அளவில் அந்த பையனுக்கு சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரை கள்ள ஓட்டை போட்டிருக்கோம், ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் கள்ள ஓட்டை நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் அவர்கள் பதவியேற்க நாள் குறித்து விட்டார்கள். இவர் கொடைக்கானலில் போய் ஜாலியாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து முதல் முக்கியமான செய்தி. அடுத்தது இந்த திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு ஆள், இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு எல்லாட்டையும், விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு விட்டார், குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளே அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சி தாவேக்காக ஓட்டு போட வைங்கன்னு. உடனே என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின், ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்னா, குழந்தைகளை வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார், வற்புறுத்துறார் ஓட்டு போட சொல்லி. அதனால் அவரை கைது செய்ய சொல்லி ஒரு புகார் கொடுங்கன்ட்டோம். கோயம்புத்தூரில் போய் இந்த புகாரை கொடுத்துருக்கான் அவருடைய கூட்டணி கட்சி. எவ்வளோ முட்டாள் பாரு, இவங்களே முட்டாள் தானே, திமுக காரனே படு முட்டாள். குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியா, ஓட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு விஜய். இது வந்து சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம். இது சம்பந்தமா வந்து நான் இன்னைக்கு காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கேன். 5 வயசு குழந்தைய வந்து அவன் என்ன போய் சொல்கிறான், என் 5 வயசு குழந்தைய பாருங்கள், விஜய் வந்து பேரண்ட்டை பெட்ரோலில் ஓட்டு போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணு வந்து என்னங்கிற போட்டு உயிரை வாங்குது. அதனால் விஜய் குற்றம் செஞ்சுட்டாரு. சட்டம் படிக்கலைனாலும் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சட்டம் படிச்சிருக்கீங்களா? தேர்தல் டைமில் எல்லாத்தையும் தான் ஓட்டு கேட்பாங்க. ஓட்டு கேட்டவுடனே அவங்கள போய் பிடிச்சி விட்னா இது குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு இதுலேயும் சட்டத்தில் இருக்கா? குழந்தைகளை எங்கே வற்புறுத்துனாங்கடா கூட்டிகிட்டு போய்? அவர் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுக்கிற மாதிரி இவங்க ஓட்டு கேட்குற மாதிரி குழந்தைகள்கிட்டையும் கேட்குறாரு. அதுக்காக போய் இவரை கைது செய்யணும்னா உங்களை மாதிரி அடிமுட்டாளுங்க எங்கே இருந்து நீங்கள்லாம் அரசியலுக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகிடுறாங்க இந்த மாதிரி முட்டாளுங்கள்லாம். அதனால் போய் சட்டத்தை ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க. எலெக்ஷன் டைமில் எத்தனை அழைப்புகள் விடலாம், ஓட்டு யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். குழந்தைகிட்ட கேட்டுக்கணும், கேட்கக்கூடாதுன்னு இல்லை. குழந்தை 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாது, அவ்வளோதான். குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை. அப்படியே ஓட்டு கேட்டுருந்தா கூட எலெக்ஷன் கமிஷன் வந்து எச்சரிக்கை தான் விடுவான், அது அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னோம், கைது பண்ணி கூட போட்டுக்குவீங்க. அதனால் இந்த திமுக ஐடி விங்க வச்சுக்கிட்டு உங்கள் போகிறவன் வரவனெல்லாம் கைது பண்ணி போட்டார்ல. அன்றைக்கி இருந்த போலீஸ் வேறு, இன்றைக்கி இதே தானே. கோயம்புத்தூரில் இதே மாதிரி தான் சவுக்கு சங்கரை எல்லாம் போய் இது பண்ணி புகாரை கொடுத்து கைது பண்ண வச்சிங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? டிஜிபியாக மாறிட்டார், மனசாட்சிப்படி தான் போடுவார். அதனால் இவ்வளோ முட்டாள்களாக இருக்காதுங்க. நீங்கள்லாம் வந்துக்கிட்டு நாட்டை ஆண்டு இருக்கீங்கிறது இந்த நாட்டுக்கு கேவலம். ஸ்டாலின் சொன்னால் நீங்கள் புகார் கொடுத்துருவீங்களா? அதனால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாராம், அவங்க அப்பா அம்மாவட்ட வந்து வற்புறுத்தி எங்களை ஓட்டு போட வைங்க, அடம்பிடித்து. அந்த வார்த்தை அவர் சொன்னது கூட குழந்தை வார்த்தை, குழந்தைத்தனமான வார்த்தை. அடம்பிடித்து ஓட்டு போட வைங்கன்ட்டாரான். தூக்கில் போட்டுருவீங்களா? தூக்கில் போடணும். எவனுக்காச்சும் சட்டம் தெரியுமா? உங்கள் இதில் இருக்கிறவனுக்கு, எவனுக்கும் கட்சியில் இருக்கிற எவனுக்கும் தெரியாது. அதனால் கேவலம் இல்லை. உங்களை காரி துப்புவான்ல பப்ளிக்கு, என்னையா இந்த மாதிரி எதுக்கையா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் இப்படி ஒரு முட்டாள்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட விஷயம். அதே மாதிரி இந்த கள்ள ஓட்டு பெருமளவு போட்டிருக்கான். என்னென்னமோ சொல்கிறான், எலெக்ஷன் கமிஷனில் ஓட்டர் ஐடி வச்சுட்டோம், ஆதார் கார்டை கொண்டு வான்னு. டூப்ளிகேட் ஆதார் கார்டை கொண்டு வந்து காமிக்கிறான், உள்ளே போட்டு ஓட்டு போட்டு போயிடுறான். ஓட்டர் ஐடியும் இப்போ போய் ஓட்டர் ஐடியை கொண்டு வரான். ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, அவன் கொண்டு வந்த ஓட்டர் ஐடி அப்படியே இருக்குது, ஃபோட்டோ மட்டும் எனக்கு பதிலாக வேற ஆள் ஃபோட்டோ இருக்குங்கிறாங்க. அப்போ என்ன கூத்து இது? இப்போ உதவி வந்தவர் திருச்சி கிழக்கில் 3 பொம்பளைங்க போய் கள்ள ஓட்டு போயிருக்கு, மாட்டியிருக்கு. இந்த வீடியோவை பாருங்கள். அம்மா சொல்லுங்கம்மா, கள்ள ஓட்டு போடுறதுக்கு தானே பண்ணீங்க? அதெல்லாம் இல்லை, தப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க.
அப்போ இந்த கள்ள ஓட்டுக்கு என்ன தான் முடிவு? நான் 1967 பார்க்குறேன். கருணாநிதி ஆரம்பித்து வச்சார் பிள்ளையார் சொல்லி. அவருக்கு ஆட்சி 1967 இவங்க ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே கள்ள ஓட்டை கண்டுபிடித்தவர் கருணாநிதி. அவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட். இந்த உலகத்திலேயே கள்ள ஓட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா கருணாநிதி. அவர் குழித்தலையிலேயோ ஏதோ சீட்டு கேட்டார் அண்ணாதுரையிட்ட. அப்போ அண்ணாதுரை கூப்பிட்டு, நீ திருவாரூர் தானே, திருவாரூர் கேட்காமையா என் குழித்தலையில் கேட்குறேன். அண்ணா உங்கள்கிட்ட மட்டும் ரகசியம் சொல்கிறேன், யாருக்கும் தெரிஞ்சிட வேணாம். என்ன உனக்கு குழித்தலைலாம் கொடுக்க முடியாது. இல்லை எனக்கு குழித்தலை தான். அப்போ எதுக்குன்னு சொல்லு. உன் ஜாதிக்காரங்க அதிகம் இருக்காங்களா, இல்லை நம்ம திமுககாரன் அதிகம் இருக்கானா? ஏன் குழித்தலை எடுத்தேன்? நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன். குழித்தலையில் ஜோசியம் பார்க்க போகிற ஆம்பளைங்க நிறையா இருக்கான். குழித்தலை பூரா ஜோசியம் பார்க்க போகிறவன் தான் ஆயிரக்கணக்கில் இருக்கான். அவன் பூரா என்ன பண்ணிடுவான், வெளியூர்களுக்கு போய் ஜோசியம் பார்க்க போயிடுவான். எலெக்ஷன் டைமில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அவன் ஓட்டை பூரா நம்ம ஆளை வச்சு போட்டுருவோன்னு அடப்பாவின்னு இருக்காரு அண்ணாதுரை. அவருக்கு இது பிடிக்காது. அடப்பாவி இப்படி இந்த வேலை பண்ணுறையான்னு. அப்புறம் பார்த்தாரு இதுங்களை திருத்த முடியாதுன்னு விட்டுட்டார். ஆக அவர் நிற்கும் போதே குளித்தலையில் கழட்டதுக்கு காரணமே ஜோசியம் பார்க்க போயிடுவான். இல்லைன்னா அவன் ஓட்டை கள்ள ஓட்டை போட்டுடலாம். இப்படித்தான் கள்ள ஓட்டுக்கு இது கொடுத்தாரு. அவர் சைதாப்பேட்டையில் நின்னார். எல்லாரும் என்ன சைதாப்பேட்டையில் இவர் நிற்கிறார், சம்மந்தமே இல்லையா சென்னையில், ஏன்பா சைதாப்பேட்டையில் நிற்கிறாருன்னா, சைதாப்பேட்டையில் இந்த அடையாறு ஆறுன்னு இருக்குது. இந்த தமிழ் மழை பெஞ்சதுன்னா சென்னையில் அதெல்லாம் அப்படியே வெள்ளமெல்லாம் அப்படியே அடையாறு ஆற்றில் போய் கடலில் கிடக்கும். என்ன பண்ணார் ஐடியா, இந்த அடையாறு ஆறுன்னு இருக்க, 2 பக்கமும் நல்ல மேட்டு பகுதிகளாக இருக்க, இங்கே பூரா குடிசையை போட்டு நம்ம இல்லாத ஆளை ஓட்டு சீட்டில் சேர்த்துக்கலாமே. அவன் திமுககாரனை கூப்பிடுவார், இந்த குடிசை உனக்கு, நீ எடுத்துக்கலாம், யாரையாச்சும் விட்டு வாடகை. ஆனால் அந்த குடிசையில் யார் இருக்காங்கிற பேர்லாம் நான் சொல்கிற பேர் தான் கொடுக்கணும். அதில் இல்லாத ஆள் பேர் இருக்கணும். எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டை நீ போட்டுடணும், கள்ள ஓட்டு, உனக்கு குடிசை ஃபீல். திமுக காரம்புறாங்க க்யூவில் என்னன்னா, ஐயா எனக்கு ஒரு குடிசை கொடுக்கணும், 4 பேர் அதில் சேர்க்கணும், இல்லாத ஓட்டு அதெல்லாம் சேர்த்துங்க. சேர்க்கறது மட்டும் இல்லை, எலெக்ஷன் டைமில் 4 ஓட்டாக போடணும். ஒவ்வொரு குடிசைக்காரனும் 4 ஓட்டு. ஓனரு டிஎம்கேக்காரன். சைதாப்பேட்டை இது பூரா போட்டால் இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு போய் நின்னா ஜெயிச்சிட்டார். காங்கிரஸுக்கு ஒரே இது, சைதாப்பேட்டை நமக்கு ஸ்ட்ராங்கான தொகுதி. குடந்தை ராமலிங்கம்னு ஒருத்தர் இருப்பார், அவரை தோற்று போயிட்டார். அப்போ இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, காங்கிரஸ்காரனுக்கு என்னத்தை சொல்லுது, அவனுக்கு இந்த கிரிமினல் புத்தியெல்லாம் போகாது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரும்போது தான் கண்டுபிடிச்சார், இந்த அடையாளத்தில் குடிசை போட்டது பூரா இந்த அடியா உள்ளே வச்சுருக்கிறவன் பார்த்தீங்கன்னா எவன் பேருமே இல்லாதவன் பேர் தான் ஓட்டு சீட்டில் இருக்குது. அப்புறம் ஏடிஎம்கே இது பண்ணும்போது எம்ஜிஆர் வச்சு ஆளை வச்சு விசாரிச்சார். கேட்டால் எவனுக்குமே ஓட்டு இல்லை, ஆனால் அங்கே இல்லாதவன் பேர் பூரா ஓட்டு. இப்படி என்னென்ன இதில் இந்த கள்ள ஓட்டை பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போ பாருங்கள் எவ்வளவோ ஓட்டு. அப்போல்லாம் ஓட்டர் ஐடி இல்லை, சும்மா பேரை சொல்லுவாங்க, அடையாளம் இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த வேலை பண்ணி இப்போ ஓட்டர் ஐடி வந்துருச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, ஆனால் ஃபுல்லாக கள்ள ஓட்டு. எப்படி தான் போடுறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், 67 நான் பார்க்குறேன், 60 வருஷமாக அந்த கள்ள ஓட்டை திமுககாரன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும், கள்ள ஓட்டை தடுப்பதற்கு என்ன வழின்னு யோசிக்கிறானா? வெளிநாடுகளெல்லாம் கள்ள ஓட்டு போட முடியுமா? அங்கே ஒரு கருணாநிதி இல்லை, அங்கே ஒரு ஸ்டாலின் இல்லை. அமெரிக்காவில் கருணாநிதியும் ஸ்டாலினையும் போய் விட்டுட்டு வாங்க. இப்போ ஸ்டாலினையும் உதயநிதியும் அமெரிக்காவில் போய் விடுங்க, குட்டி சோறாக்கிடுவான். கலைஞையும் கள்ள ஓட்டு இந்த குடிசை பொருள் எல்லாம் பார்த்து அமெரிக்காவில் வரிசையாக குடிசையெல்லாம் போட்டு விட்டுருவான். ஆனால் இவ்வளவு வருஷமாக 60 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா அந்த கள்ள ஓட்டு வெளிநாட்டில் இல்லை. நீ ஏன் இது பண்ணன்னா, வெளிநாடுகள்லாம் கைரேகை வச்சிடறான். கைரேகை வச்சுட்டா நீங்கள் ஒரு ஆள் ஒரு ஓட்டுக்கு மேலே போட முடியாது, பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு எல்லா நாட்டிலையும். ஆனால் அமெரிக்காவில் பயோமெட்ரிக் கைரேகை வச்சுட்டு ஓட்டு மிஷினை வைக்கலை, ஓட்டு சீட்டை வச்சான். அவன் எவ்வளோ முன்னேறினவன் விஞ்ஞானத்தில். அவன் ஏன் ஓட்டு சீட்டை வச்சான்? ஓட்டு மிஷின் என்றைக்கும் ஆபத்து. அதே மாதிரி கைரேகை வச்சுட்டா ஒருத்தன் ஒரு ஓட்டுக்கு மேலே போட முடியாதுன்னு வச்சான். இப்போ நம்ம ஆளுங்க இங்கே வந்துக்கிட்டு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி ஆதாரில் நம்ம கரு வெளியே ஃபோட்டோ போட்டுருக்குறாங்க, நம்ம கை ரேகை எடுத்தாங்க. ஆனால் ஓட்டர் ஐடியில் கரு வெளியே எடுத்தாங்களா, இல்லை கை ரேகை எடுத்தாங்களா? அப்போ நம்ம அரசியல்வாதிகளே மத்திய அரசில் இருக்கிறவனும் மாநில அரசில் இருக்கிறவனும் கள்ள ஓட்டு இருக்கட்டும்னு வச்சுருக்கான்.
எல்லாம் கையில் எடுத்துட்டா ஒரு ஓட்டுக்கு வேலை போட முடியாது. எல்லாருக்குமே நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எந்த அரசியல்வாதிக்கும் மத்திய அரசிலும் மாநில அரசிலும் இல்லவே இல்லை. எவனாச்சும் ஒரு நேர்மையான அரசியல்வாதி வந்து இந்தியா புறாந்த ஆதார் கார்டில் எடுத்த மாதிரி கைரேகை எடு, கருவெளியை எடு அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த கள்ள ஓட்டை தடுக்க முடியும். அதுவரை திமுகவுக்கு கொண்டாட்டம் தான். டிஆர் பாலு சொன்னபடி நீ ஓட்டு போட மாட்டப்பா எனக்கு தெரியும், ஆனால் உன்னை எப்படி ஓட்டு போட வைக்கிறது எனக்கு, ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். அதுதான். ஆக கள்ள ஓட்டை பல ஆண்டுகளாக உபயோகித்து கொள்ளைப்புறமொழியாக மக்களின் ஆட்சியை வந்து அவமதித்து விட்டு இல்லாத கள்ள ஓட்டை போட்டு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கான் 60 வருஷமாக. இவனை தட்டி கேட்பதற்கு இந்த நாட்டிலே நாதி இல்லை. இவங்களை வந்து இந்த கள்ள ஓட்டை வந்து ஒழித்து விட்டு இவர்களை வீட்டுக்கு அனுப்பும் நாள் தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையான ஜனநாயக நாள்ங்கிறது. இங்கே கள்ள ஓட்டை பொது பண்ணால் தான், இல்லைன்னா இவன் பூரா கொள்ளை அடிக்கிறவன் ரவுடி லோஃபரு, இவன் பூரா உள்ளே வந்துடுவான் அப்படிங்கிறது தான். இப்போ இதை வந்துக்கிட்டு இவங்களை இந்த குழந்தை வந்து சொல்லிச்சு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இவன் கள்ள ஓட்டு போடுறவனை எவனையாச்சும் அரெஸ்ட் பண்ண சொல்லிக்கணும். நீ கள்ள ஓட்டு போட்ட ஒன்றே தானே அரெஸ்ட் பண்ணணும். குழந்தைய பற்றி பேசுனவங்கள அரெஸ்ட் பண்ணணுமா? கள்ள ஓட்டு போடுறவனா அரெஸ்ட் பண்ணக்கூடாதான், 3000 ரூபா கொடுக்குறவனா அரெஸ்ட் பண்ணக்கூடாதான், அந்த மனித பட்டி கட்டுற செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணக்கூடாதான், அந்த ரவுடித்தனம் பண்ணி கள்ள ஓட்டு போடக்கூடிய சேகர் பாபுவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதான். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அழைப்பு விடுத்த விஜய் அது பண்ணோம்னா எங்கே இருக்கிறது நாடு? உங்களை மாதிரி ஆளுங்க வந்துக்கிட்டு தீய சக்திகளை தமிழ்நாட்டை விட்டு என்னைக்கு அழிக்கிறோமோ அதுவரை வந்து தமிழ்நாட்டுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது வைரமுத்து கவிதை எழுதுகிறார். அவருக்கு எப்போ கவிதை எழுதுறதுனே தெரியாது. அவர் ஃபோன் பண்ணியிருக்கார் ஸ்டாலின் என்னன்னு இருக்கார், உங்களை பார்க்கணும். இல்லைங்க இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால் இப்போவே ஏன் பார்க்கணுன்னு இருக்கீங்கன்னு அவர் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கார். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஜெயிச்சோன்னு வந்து பார்ப்பேன், தோக்க போகிறீங்க, தோத்துட்டா உங்களை பார்க்க முடியாது, அப்படியே இதில் இருப்பீங்க கவலையில், அதனால் இப்போவே பார்த்துடலான்னு இருக்கேன் மனசுக்குள்ளே சொல்லி. இல்லை கொஞ்சம் பார்க்கணும், உங்களுக்கு பொண்ணாட போத்தணும் அப்படின்னு ஒன்று. சரி வந்துங்க வாங்க. அவருக்கு இவரை பிடிக்காது, வைரமுத்து சுத்தமாக பிடிக்காது இவருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நிறைய சினிமா தொடர்பான பெண்கள்லாம் கூட்டியாந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராம். அதனால் ஸ்டாலினுக்கு இந்த ஆளை உள்ளே விடாது. இவர் சினிமா தொடர்பான பெண்கள் எல்லாம் அப்பாட்ட கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போவே பிடிக்காது. இருந்தாலும் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமும் ஆட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி அப்பப்போ கவிதை எழுதுவார். அவர் சமாதி திறக்கும் போது ஒரு கவிதை தாஜ்மஹால்னு எழுதிட்டார். கருணாநிதி சமாதியம் எல்லாம் காரி துப்புனாங்க, கவலைப்படலாம். அப்பா அவர் கருணாநிதி எனக்கு 2 கிரவுண்டு லேண்டு கொடுத்தாருப்பா பெசன் நகரில், அது 20 கோடி. இப்போ அதே மாதிரி ஒரு கவிதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தால் இவர் எங்கேயாச்சும் அண்ணா நகரில் ஒரு 2 கிரவுண்டு கொடுப்பாராங்கிறதுக்கு தான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு கவிதை எழுதிக்கிட்டே இருக்கேன். அதனால் இப்போ இந்த கவிதையை எழுதியிருக்காரு, இது என்ன கவிதை, என்ன சொல்ல வராரு அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லுவோம், இதை பற்றி பேசுவோம். வெற்றியில் விம்முவதும் இல்லை, தோல்வியில் பம்முவதும் இல்லை. இந்த விம்மு பம்மு அது எங்கே பிடிச்சாருன்னு தெரியல. பெரிய ஒரு ஞானபீட அவார்டெலாம் வாங்குவார். விம்முவதும் பம்முவதுங்கிறதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கா? அது உண்மையான தமிழா இலக்கண தமிழான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எல்லாருமே இந்த எதுகை மொழி தமிழில் தான் எழுதுவாங்க. ஆனால் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் எதுகை மொழி எழுதின ஒரே கவிஞர் வருது. அதாவது டெலிஃபோன் மெல்போன் ரெண்டுமே ஆங்கில வார்த்தை. தமிழ் கவிதையில் ஆங்கில வார்த்தைக்கு வந்து எதுகை மொழி எழுதின ஒரே ஆடு ஞானபீடம் பரிசு பெற்ற ஒவ்வொரு தான். அது மாதிரி என்ன பண்ணுறாரு, வெற்றியில் விம்முவதும் இல்லை, தோல்வியில் பம்முவதும் இல்லை. அந்த விம்முவதும் வெற்றியில் விம்முவதும் இல்லை. விம்மி அழுதான்னு வரும். அழுகிறதுக்கு தான் விம்முதல்னு சொல்லுவாங்க. இவர் வெற்றியில் விம்முவதும் இல்லை. அப்போ வெற்றியிலே கூட அழுவாரான்னு தெரியல ஸ்டாலின். அவர் எழுதுகிற வெற்றியில் விம்முவதும் இல்லை, தோல்வியில் பம்முவதும் இல்லை. என்ன பண்ணி தோக்க போகிற ஆனால் பம்மலை அப்படின்னு அவர்கிட்டே போய் சொல்கிறார் தைரியம். அவர் வாங்கி பார்த்தாரா, என்னையா தோல்வியில் பம்முவதும் இல்லை, தோற்று போகணுன்னு இந்த ஆளுக்கு கவிதை எழுதியிருக்காருன்னு அதை பார்த்துட்டு ஒரு முறை மறைச்சாராம். சரி என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம்னா அடுத்து கீழே போகிறார். அடுத்து என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, இந்த வெற்றி முன்னோட்டம் சொல்ல வந்த வேட்பாளர்கள், அதாவது அவர் வந்து ஸ்டாலின் வேட்பாளர்கள் நின்றவங்கள்லாம் கூப்பிட்டுருந்தார். அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறார். வெற்றி முன்னோட்டம் சொல்ல வந்த வேட்பாளர்களிடம் நீ கேட்ட கேள்வி 2வது இடம் யாருக்குன்னு கேட்டாராம்.
அவர் நான் டெபாசிட் கிடைக்குமான்னு தான் கேட்டேன். இந்த 2வது இடம் யாருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டதாக சொல்கிறாரு. வேட்பாளர் வரும்போது இந்த ஆள் உள்ளேயே இல்லையே, மறுபடியும் கிண்டல் அடிக்கிறாரா இல்லை எப்படி சீரியஸாக சொல்கிறாரா அப்படின்ட்டு மறுபடியும் திருப்பி ஒரு முறை சரி இன்னும் என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்குறேன்னு அடுத்து வந்தார். ஆட்சி கட்சி ரெண்டையும் பழுது பார்ப்பாய் அப்படின்ட்டு டேமேஜ் ஆகி போச்சுங்கிறாரு. ஆட்சியும் டேமேஜ் ஆகி போச்சு, கட்சியும் டேமேஜ் ஆகி போச்சு, உருப்படாமல் போச்சுங்கிறாரு. பழுது பார்க்குறதுனா என்ன? ரிப்பேர் ஆனால் தானே பழுது பார்ப்பீங்க, கெட்டு போனால் தானே பழுது பார்ப்பீங்க, ஓடலைன்னா தானே. ஆட்சி கட்சி ரெண்டையும் பழுது பார்ப்பாய். எவ்வளோ கோபம் வரும் ஸ்டாலினுக்கு. அப்போ ரெண்டும் கெட்டு போச்சுங்கிறையா என் தலைமையில்? ஆட்சியும் கெட்டு போச்சு, இதுவும் கெட்டு போச்சு, கட்சியும் கெட்டு போச்சு, பழுது பார்க்கணுங்கிறையா அப்படின்ட்டு கோபத்தின் உச்சிக்கே போயிட்டார். அப்புறம் கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நல்லதை மட்டும் நம்புங்கிறது. நல்லது இது இவர் ஆட்சி விட்டு போகணுன்னு தானே தமிழ்நாடு பூரா வந்து இது பண்ணுறாங்க. தமிழ்நாடு பூரா வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்காக போயிடணும் ஆட்சி. அதனால் என்ன சொல்கிறார், நல்லதை மட்டும் நம்புங்கிறார். நல்லதை தான் ஆட்சியை விட்டு போகணும், அதை நம்பணும், நீ நம்புங்கிறார். மற்ற சொல்கிறதுலாம் நீ கண்டுக்காத அவர் சொல்கிறார். ஆள் சொல்லாததை வந்து நாள் சொல்லும். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? மே 4 என்ற நல்ல நாளுங்கிறார். மே 4 நல்ல செய்தி வரும். மே 4 நல்ல நாளுங்கிறார். மே 4ஆம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. மே 4ஆம் தேதி யாருமே நல்லது காரியம் செய்ய மாட்டாங்க. கவிஞர் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட போய் மே 4 நல்ல நாள், உனக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லிவிட்டு ஒரு பொன்னாடை போற்றிட்டு இப்போவே பார்த்துட்டோம்ப்பா, நாளைக்கு தோத்துட்டோம்னா பொன்னாடும் போற்ற முடியாது அப்படின்ட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வந்துட்டார். இது இவர் எப்பப்போ கவிதை எழுதுறதுன்னு அவருக்கும் தெரியாது. ஸ்டாலின் அப்பப்போ பார்க்குறாரு, எல்லாம் வஞ்சக புகழ்ச்சின்னு ஒரு தாக்குற மாதிரியே எழுதுறாரு. அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம இப்போ பிரேமலதா பேசுனாங்கல்ல, இந்த வந்து பாலியல் பலாத்காரமும் அந்த போதைப் பொருளும் தான் உங்கள் ஆட்சியில் அதிகமாக இருக்குது. அது இல்லைன்னா உங்களை குறை சொல்ல முடியுமா? அதுதான் வஞ்சக புகழ்ச்சி. அது மாதிரி ஒரு வஞ்சக புகழ்ச்சி. ஆட்சியும் கட்சியும் பழுது பார்ப்பாயின்ட்டா முடிஞ்சு போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, டேமேஜ் பார்க்குறது. இப்படி ஒரு கவிதையை எழுதி கொண்டு அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால் தோல்வியை முன்கூட்டியே ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய வேடிக்கையான செய்தி, வேடிக்கையான கவிதை, வேடிக்கையான கவிஞர். 2 கிரவுண்டு ஒவ்வொரு இதுலையும் அடிக்கிறது இந்த 5 வருஷத்தில் அவருக்கு கிடைக்கல. அதனால் ஏதாச்சும் கிடைக்குமாங்கிறதுக்காக கவிதையை தூது விட்டுருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அப்புறம் அந்த சதவீதம், இந்த சதவீதம் இருக்க ஓட்டு 85% மேலே போயிடுச்சு. வயிறு எரியுது. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார், எல்லாமே 85% ஆயிடுச்சு, நம்ம தோற்றுருவோம்னு சொல்கிறோம். அப்போ மக்களை முட்டாளாக்கணும், அதுக்கு எதையாச்சும் பேசுங்கப்பான்ட்டு இவங்க உட்காந்து திமுகவில் இருக்கிற மேதாவிகள்லாம் முட்டாள்கள் தான். இங்கே மேதாவி எவனும் மேதாவி என்று தன்னை நினைத்து கொண்டு இருக்கும் மேதாவி முட்டாள்கள் எல்லாம் உட்காந்து பேசினாங்க. என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கும்போது, 85 வந்துருச்சு, நம்ம காலி, நம்ம மேலே இருக்கிற வெறுப்பில் தான் இவ்வளோ பேர் போட்டிருக்கான், நீ எப்படி சொல்லுவோம் நம்ம? எப்போ அப்போ சாரு இருந்தது, அதனால் 73%, பார்லிமெண்ட்டில் 69. இப்போ சாரு போயிடுச்சு, அதனால் 85 இந்த முட்டாள்கள் வந்து பேசுகிறோம். நம்ம உங்களை எல்லாம் முட்டாளாக பார்க்குறோம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? 73% போன சட்டசபை தேர்தல், அப்புறம் வந்த பார்லிமெண்ட்டில் வந்து 69. ஆக இப்போ எவ்வளோ கூடியிருக்கு தெரியுமா? 12 to 16% கூடி. இவன் என்ன சொல்கிறான், சாருக்கு இருந்ததுனால சதவீதம் குறைஞ்சது, சாரு போயிட்டதுனால சதவீதம். முட்டாள்களே, திமுக முட்டாள்களே. 5,69,00,000 தான் தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை. சாருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இல்லாத வாக்குகள். அவன் வச்சுருந்தானே, இப்போ 75 லட்சம் வந்து இல்லாத வாக்குகள். செத்தவன் வாக்கு இல்லாதவன், அந்த அட்ரஸ் இல்லாதவன் வாக்கு. இல்லாதவன் வாக்குக்கு எப்படி கணக்கு பண்ணுவீங்க? அன்னைக்கு இருந்ததும் 5,77, இப்போ 5 வருஷம் கழிச்சு இருக்கிறது தான் 5,77 தான். அதனால் சாரில் இருந்ததெல்லாம் கற்பனை. அது நீங்கள் அதை வச்சு கள்ள ஓட்டு போட்டீங்க. அதனால் உண்மையான சதவீதம் கணக்கெடுக்கிறதுனா இல்லாத வாக்கை கணக்கெடுக்கக்கூடாது. சாரில் இருந்த வாக்கை எடுத்தால் தான் நீங்கள் சதவீதத்தை சொல்ல முடியும், மாற்றி சொல்லணும். இல்லாத வாக்குகளுக்கு ஏது சதவீதம்? அதனால் முன்னால் இருந்ததை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 to 16% வாக்கு அதிகமாக இருக்குங்கிறது முட்டாள்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், வாக்கு சதவீதத்தை தூக்கி குப்பையில் போடு.
நீ வெளிநாட்டு வந்து நின்று நான் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி டிவிக்கேன்னு ஏர்போர்ட்டில் கற்றுனானே, அதை பார்த்தா உங்களுக்கு புரிய வேணாமா? வாக்கு சதவீதம் கூடுறதை விடு, எவ்வளவு உன் மேலே கோபத்தில் இருக்கான் வெளிநாட்டு தமிழர்கள்லாம் வந்து குவிகிறானே, அதில் புரிஞ்சுக்க வேணாமா? சதவீதம் கூடி குறைஞ்சி போச்சுன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, அதை பாரு. எப்போவாவது உங்களுக்கு கிளம்பாக்கத்துலேயும் இந்த இதுலேயும் கோயம்பேடுலேயும் தீபாவளிக்கு வந்து குமிவான், பொங்கலுக்கு வந்து குவிவான், பண்டிகை நாட்களில் தான் வந்து குவிஞ்சிருவான். ஓட்டு போடுறதுக்கு குவிஞ்சது வந்து இதுதான் முதல் தடவை. ஏன் குவிஞ்சான்? உங்களுக்கு சாவு மணி அடிக்கணுங்கிறதுக்காகத்தான் குவிஞ்சான். அதில் புரிஞ்சுக்க வேணாமா மக்களுடைய ரியாக்ஷனை? வாக்கு வங்கின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? அதனால் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 12% 16% உயர்ந்திருக்கிறது. பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் 2லையும். அதில் சாரை கணக்கு பண்ணாத. சாருங்கிற ஓட்டு இல்லாத ஓட்டு. நீங்கள் தான் அதை கள்ள ஓட்டு போட்டீங்க. ஆனால் அது இல்லாத ஓட்டுக்கு வாக்கு சதவீதம் எந்த முட்டாளும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறத திமுக காரங்களுக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டான் ஞானசேகரன், ஜெயிலில் இருக்கார். அவங்க அம்மா வந்து மனித உரிமை ஆணையத்தில் மனு கொடுக்குறாங்க. அந்த மனித உரிமை ஆணையம்னு ஒன்று வச்சா மூடிட்டு அங்கே நம்ம மக்கள் பணத்தில் அங்கே பூரா ஆஃபீஸர்னு உட்கார வச்சுருக்கான். ஒருத்தனும் வேலை செய்கிறது. யாராச்சும் போய் மனித உரிமை ஆணையத்தில் கொடுங்க. நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனால் தான் இது நடக்கும். அங்கே நியாயம் இதெல்லாம் கிடையாது. ஒரு திமுகவில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் இங்கே கிடைக்காது. அங்கே போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஞானசேகரன் என் பையன், அவனை ஜெயிலில் வச்சு கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்கங்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொலை செய்ய போகிறாங்க, டெய்லி அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, வலிப்பு வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், என் மகனை கொன்று விடுவார்கள் அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்ட். அப்போ கொலை செய்வதற்கு முயற்சி செய்வது யார்? ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. ஆட்சி மாறி விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மறுபடியும் விசாரணைன்னு போட்டால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சொன்ன சார் யாருங்கிற கதை வெளியில் வந்துடுமே. அதனால் அதுக்குள்ளே அவரை காலி பண்ணிடணும்னு செய்கிறாங்களான்னு தெரியுது. அப்போ ஆளுங்கட்சி காலி பண்ணணும்னு செய்கிறதுக்கு சிறைத்துறை உடந்தையாக இருக்காங்கிற கேள்வி வருது. அதுதான் அவங்க அம்மா போய் கொலை பண்ணுவாங்க. அவரும் மனதில் எதையோ வச்சுக்கிட்டு நான் காட்டி கொடுத்துருவேன்னு சொல்கிறாராம் சம்மந்தப்பட்டவங்ககிட்டலாம். அதனால் ஞானசேகரனை தாக்குவதில் ஏதோ அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. சில அரசியல்வாதிகள் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு முன்பே அவரை தீர்த்து கட்டிடணும்னு நினைக்கிறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அதனால் ஞானசேகரனை காப்பாற்றுங்கள். ஆட்சி மாற்றம் வறுமுறை. ஆட்சி மாறினால் ஞானசேகரன் விஷயத்தில் யார் என்னென்ன பண்ணாங்க, ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த சார் யாருங்கிற கதையெல்லாம் வெளியில் வரும். அப்போ ஞானசேகரன் முக்கியமான சாட்சியாக தேவைப்படும். அதுவரை அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதை சிறைத்துறைக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். சன் நியூஸ் அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் சன் டிவி யாரும் பார்க்காதீங்கப்பான்னு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்க்கவே இல்லை. டிஆர்பி ரேட்டு டவுனில் போகுது, கீழே போயிடுச்சு. அந்த இவங்க பராசக்தி படத்தையும் இதையும் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம ஜனநாயகன் அந்த ஆடியோ ரிலீஸ்லேயே டிஆர்பி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. சன் டிவியில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், எவனும் பார்க்காத, ஏடிஎம்கே பார்க்காத, எம்ஜிஆர் ஆள்லாம் பார்க்காத, எம்ஜிஆருக்கு குழி தோண்டினவங்க குடும்பம் அது. எம்ஜிஆர் ஆள் வீடு அடமானம் வைக்கப்பட்ட இதை வந்து எம்ஜிஆர் காப்பாற்றி கொடுத்தார், அவருக்கே குழி தோண்டிய குடும்பம். உண்மையான எம்ஜிஆர் பக்தன் அதிமுக பக்தன் சன் டிவியை பார்க்க மாட்டான். அதே மாதிரி உண்மையான பிஜேபி, இது பூரா சாமியை செருப்பால் அடித்த கூட்டம், உண்மையான பிஜேபி யாருமே சன் டிவியை பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதுன்னு நான் இது பண்ணேன். இப்போ விஜய்க்கும் சொல்லிட்டேன், உங்கள் இதை வந்துக்கிட்டு விஜய் படத்தையும் பாட்டையும் போடக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்க, பார்க்காதீங்க. எல்லா பேரும் பார்க்குறத நிறுத்தினா அதெல்லாம் பாதாளம் போயிடுச்சு. எலெக்ஷன் வந்தது, ஸ்டாலின் சொல்லிட்டார் நம்ம கருணாநிதி டிவியும் சன் டிவியும் ஃபுல்லாக பப்ளிசிட்டி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ செய்தியில் வரும்போது கலாநிதி மாறன் அங்கே எடிட்டராக இருந்த ஞானசேகரனை கூப்பிட்டார். எப்பா டிஆர்பி அதெல்லாம் பாதாளத்தில் போகுது, இந்த லட்சணத்தில் எலெக்ஷன் டைமில் நீ டிஎம்கேனா இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால் டிஎம்கே புராணம் பாடுறதை குறைச்சிக்க, இல்லைன்னா டிவியை மூடணும் அப்படின்னு ரகசியமாக சொல்லியிருக்கார். அவர் ஞானசேகரனும் பார்த்தார், அவர் தான் முதலாளி. அவர் சொல்கிறாருன்னு அடக்கி வாச்சார். திமுக இது எதுவும் இதாகலை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஸ்டாலின் தோல்விக்கான காரணங்கள் அலசி ஆராயிடுது. அப்போ சொல்லியிருக்காங்க சன் டிவி நமக்கு ஆதரவாக எதுவும் போடல. உடனே ஸ்டாலின் ஃபோனை எடுத்து, எடிட்டர் யார்,
ஞானசேகரன் உடனே மாற்றி வேலையை விட்டு தூக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக நியூஸ் போடல, நமக்கு சாதகமாக. கலாநிதி மாதிரி வந்து வேலை பண்ணாருன்னு அவருக்கு தெரியலை, நியூஸ் போடல, காலி பண்ணு அப்படின்ட்டு. அவர் கலாநிதி மாதிரி அவரை கூப்பிட்டு இப்போதைக்கு எனக்காக வெளியில் போப்பா, ஏன்னா நான் சொல்லித்தான் உன்னை பண்ணேன்னு அவருக்கு தெரியாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு வெளியில் போகணும். அந்த இவர்கள் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களாம். எப்போவுமே திமுக குடும்பம் இன்னொருத்தனை பலிகடாக்குறதுல மன்னர்கள். அது மாதிரி அந்த சன் நியூஸ் வந்து இனி வந்து பாலை மாற்றிட்டு மறுபடியும் கருணாநிதி புராணம் பாடப்போகிறது. எந்த புராணம் பாடினாலும் சரிப்பா, எதிர்க்கட்சி எவனுமே உன் டிவியை பார்க்க மாட்டான். மானம், வெக்கம், ரோஷம், தன்மானம் இருக்கும் எந்த எதிர்க்கட்சி இவனும் உன் டிவியை பார்க்க மாட்டான். உன் டிவியை மூட வைப்பது தான் எங்கள் அனைவரின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைவரின் இதுவே அதுதான். எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எம்ஜிஆருக்கெல்லாம். அன்னைக்கு உங்கள் வீடு வந்து ஏலத்துக்கு போகும்போது எம்ஜிஆர் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நன்றி கடனில் இருந்தீங்களா? எலெக்ஷன் டைமில் எம்ஜிஆர் படமாக போட்டு எம்ஜிஆர் சில ஓட்டை வாங்கணும்னு நினச்சாப்பாங்களே ஒழிய உண்மையான அபிமானம் எம்ஜிஆர் மீதும் இல்லை. வந்து விஜய் வந்து அரசியலில் காணாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பல சதித்திட்டங்களை செய்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. யாரை வேணாலும் மாற்றிக்கங்க. உங்கள் சன் டிவி கூடிய விரைவில் தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்படும்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.